ராணி ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் டிசம்பர் 30ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் இதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்க்குறோம். மிதுன ராசியில் கோச்சாரத்தில் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார். சிம்ம ராசியில் கேது, தனுசு ராசியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்களுடைய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் இப்போ பலன் பார்க்குறோம். நம்முடைய ராணி வார இதழ் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகுது, உங்களுக்கு தெரியும். ஆக நம்முடைய பலன் ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து ஒரு திங்கட்கிழமை வரைக்குமான பலன்கள். இங்கே 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தான் இந்த வார பலன்களில் பார்க்குறோம். அதுலேயும் இது இங்கே 2025 வெற்றிகரமாக முடிஞ்சு 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நம்ம இருக்கோம். ஆக இந்த வாரம் நம்ம எல்லோருக்கும் நல்ல வாரமாக அமைய எல்லாம் வல்ல அன்னை அபிராமியை வேண்டுறேன். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சுருக்கமாக பார்ப்போம். அப்படி பார்க்குற போது இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்திங்கன்னா மேசராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது. இயற்கையிலேயே இந்த வாரம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாரமாக இருக்குது. இறைவன் உடைய அனுகூலம், அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கார். 3ஆம் இடம் இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் உள்ள ஸ்தானம். இறைவன் தோன்றா துணையாக இருந்து நமக்கெல்லாம் அருள் புரியக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தீர்வதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். குறிப்பாக பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் நன்மை. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் அல்லது டூர் அல்லது ட்ராவல் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய நிதி நிலைமை, பொருளாதார வசதி பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக ஏர்னிங், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் பிஸ்னஸும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். வழக்கம் போல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இறை வழிபாடு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலம் இருக்கோ அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது. ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. கையில் பணம், தனம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு ஏர்னிங் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. சோலாக நீங்கள் மட்டுமே உங்களுடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சப்பார்டினேட் யாரையும் பெருசாக நம்பாதீங்க.
நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் வேலையில் இந்த வாரம் சின்ன சின்ன பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த வாரம் பார்த்து பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஒழிய பெருசாக ரிட்டர்ன்ஸ் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். நீங்கள் பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப், குறிப்பாக உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வாக்கு கூடும். அது மட்டும் இல்லை, கோச்சாரத்தில் சனி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். உங்களுடைய சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நல்ல ஒரு மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். அந்த நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அரசியலில் இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த வாரம் இருக்கணும். அது மட்டுமல்ல, பெருசாக நீங்கள் எல்லா விதமான யூக வணிகங்கள், எனி ஸ்பெக்குலேஷன், அதிலெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணணும். எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. இந்த வாரத்தில் நம்முடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபமாக இருக்குது. பொறுமை. ஸோ இந்த வாரம் முழுவதும் சிவ வழிபாடும், பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய வழிபாடும் ரொம்ப முக்கியம். மிதுன ராசியில் பிறந்த உங்களுடைய ராசியில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறது. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த வாரத்தில் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக புது வரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அமைவு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த வாரம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அல்லது குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு இந்த வாரம் நல்லா இருக்கும். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மூவ் பண்ணுங்கள். சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. பெரிய லெவலில் தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் பரவாயில்ல. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்தஸ்து, புகழ் கூடும். அதுலேயும் அரசியலில் இருக்கிற உங்களுக்கு எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் பெருசாக இல்லைனாலும் கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும், இல்லைன்னா ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் எப்படி இருக்கும்? நார்மலாக இருக்குது. உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் உண்டு. எதிர்பாராத பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அல்லது முன்னேற்றம், மகிழ்ச்சி, இது அத்தனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க, எந்த விஷயத்திலாக இருந்தாலும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகருடைய வழிபாடு, குறிப்பாக இந்த வாரத்தில் மகாலட்சுமியுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க. அது இல்லாமல் குரு சனி பார்க்குறது உங்களுடைய வெற்றி பெரிய லெவலில் இந்த வாரம் இருக்கும். வெற்றி அப்படின்னு சொன்னாலே எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நமக்கு வெற்றி அப்படின்னு பார்க்குற போது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது இல்லாமல் இன்டர்ன்ஷிப் யாராவது எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. கேம்பஸ் ஏதாவது செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள். இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேவரபுளான ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு.
அது இல்லாமல் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்க, சர்வீஸ் மீன்ஸு இங்கே கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் அஃபீட்டட் கன்சர்ன் எதில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய கரியரில் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. நீங்கள் யாரும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. வேலை தேடுறவங்க, வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க, வெளியேற்றப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஜாப் அல்லது வேலை வருமானம் ஏர்னிங் இருக்குது. அதிலே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் வழக்குகள் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குன்னா அதில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள், வீட்டில் ரொம்ப நாளாக பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் கணவன் மனைவி உறவு சுமாராக இருக்குது. 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு அல்லது வைத்திய செலவுகள் அப்படிங்கிறதும் இந்த வாரம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் பணம் எதுவும் கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காகலாம் கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகும். உங்களுடைய இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். இந்த வாரம் தேவையற்ற கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். இதுவும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் பிரம்மாவுடைய வழிபாடும் துர்க்கையுடைய தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த வாரம் குரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ நோய் குணமாகும். ரொம்ப நாளாக மெடிசன் சாப்பிட்றேன், மருந்து மாத்திரை சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதனுடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் கடன் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவது அல்லது கடனால் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறைய வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபமாக இருக்கும். அதனால் கவனம். யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரம் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்களால் சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில், கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வருவதற்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் ஃபியூச்சரில் சக்ஸஸ்ஃபுல் ஆகி அது நல்லபடியாக முடியும். ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கிடைச்ச வேலையை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக பாருங்கள். அவசரப்பட்டு வேறு வேலை முயற்சிக்க வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய மேரிட் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க. உங்களுடைய பார்ட்னரும் எதிர்பாராத விதமாக லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி பண்ணால் காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமா? பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ முயற்சி பண்ணுறது பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயருடைய வழிபாடு, பைரவருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி நல்லா இருக்கும். அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்க நன்மை அடைவாங்க. அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங்கில் எல்லாம் இருக்கிறவங்க, மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க, உற்பத்தி தந்த சேல்ஸு ப்ராஃபிட் உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தால் ஓரளவுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா அடக்கி வாசிங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், கரியர், ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பரவாயில்ல, ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை.
ஏதாவது ஒரு வேலை என்பது கண்டிப்பாக இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்த குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறது எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தால் லாபம் கெயின் இருக்குது. இந்த வாரம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற மாதிரி தோற்றம் சுமார். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். பெருசாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு சுமாராக இருக்குது. இந்த வாரத்தில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. ஸோ இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய பர்சனல் லைஃப்பை யார்த்தையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அதே சமயத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். கௌரவம் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, ஏற்கனவே அதே தான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் ஏதாவது நகை வாங்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, இது மார்கழி மாதமாக இருந்தாலும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையவே உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சின்சியராக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ இந்த புது வருஷத்தில் அதுக்கான ப்ராஜெக்டை இப்போயே பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். முதல்ல எதை செய்யணும், ரெண்டாவது எதை செய்யணுங்கிறத டிசைட் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்கும். ஸோ உங்களுடைய 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கிறது. என்னவாக வாழ்க்கையில் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக யாரையெல்லாம் நீங்கள் பெருசாக ஃபெய்த்தாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு புதுசாக ப்ராஜெக்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு, உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உருவாகும். எதிர்பாராத ட்ராவல், அதனால் மகிழ்ச்சி, அதனால் சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலையில் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி நிறையா இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும். உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா உண்டு. யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது. அது இல்லாமல் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜு, கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, கன்ஸ்ட்ரக்ஷன், டிரான்ஸ்போர்ட், அது இல்லாமல் நீங்கள் டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் இந்த துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. அது இல்லாமல் இந்த வாரத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும். இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம். உங்களுடைய கரியரில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்க, ரிசல்ட் வந்தால் இந்த வாரம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பெருசாக உங்களுக்கு எதுலேயும் நஷ்டம் ஒன்றும் இல்லை. குறிப்பாக எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. ஸோ தேவையற்ற குழப்பங்கள் சிந்தனைகள் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு இடைக்கு 2 இடம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் வைரவரையும் குறிப்பாக துர்க்கையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மணி ரொட்டேஷன் இந்த வாரம் பரவாயில்ல. கையில் பணம் தனம் இருக்கும். உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக வருமானங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. குறிப்பாக யாருக்கெல்லாம் முன்னோர்களுடைய சொத்து இருந்து அனுபவிக்க முடியாமல் இருந்துச்சோ இந்த வாரம் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு, அல்லது அதன் மூலமாக ஏதாவது வருமானங்கள் கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக வராத பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி, இன்சூரன்ஸ் அல்லது டிவிடெண்ட் பணங்கள் வரும். அல்லது கொடுத்த பணங்கள் தவணை முறையில் வர்றதுக்கான வாய்ப்புகள்
கணவன் மனைவி மூலமாக வருமானங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் இருக்குது. வாழ்க்கையில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் புது வருஷத்தில் அதையெல்லாம் மறங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எஃபர்ட் கொடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி, உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பிஸ்னஸில் யாரெல்லாம் ஏர்னிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுவீங்க. ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் இந்த வாரம் பரவாயில்ல. யாருமே ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பட் அதே சமயத்தில் சனி 5ல் இருக்கிறதுனால வேலையில் ரொம்ப ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. எந்த சர்வீஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட் செக்டாராக இருக்கட்டும், ஆர் எனி அதர் ஃபீட்டர் கன்சர்னாக இருக்கட்டும், அடக்கி வாசிங்க. வேலையில் கண்டிப்பாக வேலையில் எஃபர்ட் கொடுங்க. நல்லா இருக்குது. எல்லோருடையும் மிங்கிள் பண்ணுங்கள், எல்லோருடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. கொலீக்ஸையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சுப்பீரியருடைய நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. நல்லா அது விஷயத்தில் ரொம்ப கவனம். இந்த வாரம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வருமானங்கள் உங்களுக்கு கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரம்மாவையும் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியில் கிரகங்கள் இருக்கிறது. தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கிரகம் கொடுக்கும். குரு பகவானுடைய பார்வை வேறு உங்களுக்கு இருக்குது. குரு பார்க்க அத்தனை தோஷங்களை நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். முயற்சி ஸ்தானத்தில் ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கார். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். குறிப்பாக யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, தகவல் தொடர்பை நீங்கள் பெரிய லெவலில் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. புதுசாக நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு, உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் உருவாகும். நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, ப்ளஸ் ஏர்னிங்கும் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், குருவுடைய நட்சத்திரம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, அதுக்கு தந்த லாபம் உண்டு. பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. எது எப்படி இருந்தாலும் மாஸ் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, ஸோ இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கெரியர் நல்லா இருக்குது. ஸோ யாருமே சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். அது மாதிரியான சுச்சுவேஷனில் உங்கள் மனநிலையை மாற்றுங்க. இதெல்லாம் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் லோன் எதுவும் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ இந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அத்தனை விதமான காம்படிஷன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். நீங்கள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் ஃபேவரபுளாக உங்களுக்கு உண்டு. ஸோ தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் ஆஞ்சநேயரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு, குரு பகவானுடைய பார்வை, வருமானங்கள் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக உங்களுக்கு ஏர்னிங் இருக்குது. பட் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்கிறது. சந்தர்ப்பம் இருக்கிறவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள், நல்லது. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த வாரம் அப்பா இருந்தால் அப்பாவுக்கு பண்ணுங்கள், அம்மா அண்ணன் இருந்தால் அண்ணனுக்கு பண்ணுங்கள், தம்பி இருந்தால் தம்பிக்கு பண்ணுங்கள், உறவுகளுக்காக செலவு பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்துங்க. சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். எது நல்லது எது கெட்டதுன்னு டிசைட் பண்ணக்கூடிய வாரம், யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உணரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஒரு பக்கம் உங்களுடைய உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். யாரெல்லாம் உங்களுடைய ப்ரொஃபஷனை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கரியர் நல்லா இருக்குது. பட் கரியரில் வேலையில் ட்ரான்ஸ்ஃபரோ, இன்னர் சேஞ்சஸோ, ப்ராஜெக்ட் மாறுறதுக்கோ,
பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. ஸோ வேலை இருக்குது, வேலையில் மாற்றங்கள் இருக்குது. இதுதான் இந்த வாரம் உண்மை. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, தாராளமாக பண்ணுங்கள். வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் நல்லா இருக்கும். சொந்த பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த வாரம் ஹியூஜாக வேண்டாம். எல்லாமே பிஸ்னஸில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லைன்னா அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த வாரம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்பட வேண்டாம். நமக்கு என்ன கிடைக்குமோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் பொறுமை நிதானமாக இருங்க. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, திரும்ப சொல்கிறேன், ப்ரொஃபஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள். இதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளால் நன்மை, உறவுகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் இந்த வாரம் உண்டு. அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் பிஸ்னஸ்லையுமே ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஸோ இந்த வாரம் விநாயகரையும் இந்த வாரம் காளியையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும். ஸோ லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாரமாக 2026 ஆரம்பத்தில் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இருக்காங்க. குரு, சனி பார்க்குறாங்க. இது அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு, எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். நீண்ட நாள் உங்களுடைய பிரார்த்தனைகள் இந்த வாரம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கிரானிக்காக இது வரைக்கும் நோய் இருந்தது, மருந்து மாத்திரையுடைய சாப்பிட்ற அளவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் குறைவு. ஸோ நோயிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எதிர்பாராத விதமாக உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள், எதிர்பாராத விதமாக அதுக்கான வருமானங்கள் கூடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். ஸோ உங்களுடைய வேலையில் இந்த வாரம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அந்தஸ்து புகழ் கூடும். ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இந்த வாரம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில், குறிப்பாக டிஜிட்டல் கரன்சியில், கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுலேயும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்குது. அதுலேயும் இந்த வாரத்தில் அம்மாவுடைய அன்பு, ஆதரவு கிடைக்கும். அதே சமயத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த்து, இது ரெண்டுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பாராத வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுங்க. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வாரம் முருகனையும் குறிப்பாக மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி கூடும். பெருசாக நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு அல்லது நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குது. கவர்மெண்ட்டால் நான் காரியம் எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கும் நன்மைகள் உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் புகழ் கூடும். வருமானங்கள் இந்த வாரம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதில் நல்ல ஒரு ஏர்னிங் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கு அது கிடைக்கும். நீங்கள் விவசாயத்தில் இருந்தால் நல்ல மகசூல் லாபம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கெரியரில் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர், நீங்கள் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெஃபிட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய கரியர் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அதில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள்
வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸ் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். அதுலேயும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ், சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லையுமே 2 பேரும் இந்த வாரம் திருப்தியற்ற சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அத்தனை விதமான இல்லாஸ் உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரம் வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக அது வருவதற்கான வாய்ப்பு இதுவும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா உங்களுக்கு உண்டு. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அல்லது இம்போர்ட் பண்ணுறேன். இந்த துறையில் ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு லாபம், வருமானம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே முழு முதற் கடவுள் விநாயகரையும் துர்க்கையும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.